இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கும் பரிசேயர்களுக்கும் சரி சதுசேயர்களுக்கும் சரி ஏன் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு? அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெளிப்படையாவே தெரியும். ஏன் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு மேல அடிக்கடி கோவப்பட்டாங்க, இயேசு மேல எப்படியாவது குறை கண்டுபிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இருந்தாங்க? அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வருவதற்கான காரணம் என்னவா இருந்துச்சு? என்ன காரணம்? இன்னைக்கு வாசகத்துல கொடுக்கப்பட்டிருக்க காரணம் தான். இது நிறைய டைம் நம்ம கேட்டிருப்போம். என்ன காரணம்? இயேசு ஓய்வு நாளை அந்த சட்டத்தை கடைபிடிக்கிறது இல்ல. இயேசு அவருக்கு நல்லாவே தெரியும் அவங்க எல்லாருமே ஏன் என்னைய குறை சொல்றாங்க அப்படிங்கிறது இயேசுக்கு தெரியாமலாம் கிடையாது. இந்த ஓய்வு நாள் சட்டத்தை மீறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க குறை கண்டுபிடிச்சு சொன்னாலுமே கூட இயேசு என்ன செய்யறாரு? ஓய்வு நாள்ல தான் போய் குணப்படுத்துற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ இயேசு இப்படி செய்வதற்கு என்ன காரணம்? அவருக்கு சட்டம் தெரியாதா? மற்றவங்களோட அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ தெரிஞ்ச பிறகும் கூட ஏன் இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ சட்டங்களையும் தாண்டி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. இது கடவுள் கொடுத்த சட்டம் இல்லை, இது நீங்க உருவாக்கி கொண்ட சட்டம். அதையும் தாண்டி சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் இதையெல்லாம் தாண்டி மனித நேயம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது அப்படிங்கறத ஆண்டவர் இயேசு உணர்த்துவதற்காகவே என்ன அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அது திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, அடிக்கடி ஓய்வு நாளிலே குணப்படுத்தக்கூடிய வேலையை ஆண்டவர் இயேசு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ இன்னைக்கு நீங்க தப்பு செய்வீங்க அப்படின்னா என்கிட்ட நீங்க கோவப்பட்டு சொன்னா அது நியாயமா? நியாயம் இல்ல. ஆனா இது நியாயம் தான். எப்படின்னு கேளுங்களேன். இப்போ நம்ம பிள்ளைங்க ஏதாவது தப்பு செய்யறாங்க, அப்போ மத்தவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க? அப்பா அம்மாட்ட தானே சொல்லுவாங்க, உங்க பையன் பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மகிட்ட தான், பெற்றோர்கள்ட்ட சொல்லுவாங்க. அப்போ இங்க பார்க்கும் பொழுது இயேசுடைய சீடர்கள் அந்த ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்கவில்லை. அப்போ யார்கிட்ட சொல்றது சரி? இயேசுட்ட சொல்றது சரிதானே சொல்றாங்க. அப்ப நீங்க தானே சொல்லணும், அவங்க கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அன்பானவர்களே, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ரோட்ல போகும்போதெல்லாம் பார்ப்போம், நம்ம டிராபிக் சிக்னல்ல நின்றுட்டே இருப்போம். ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் மட்டும் அது பாட்டுல தனியா போயிட்டே இருக்கும், நம்ம ஒதுங்கி நின்றுட்டே இருப்போம், வழி விட்டுட்டு இருப்போம். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் தானே. அப்ப ஆம்புலன்ஸ் நிக்கணுமா நிக்க கூடாதா? சிக்னல்ல உயிரை காப்பாற்ற போது இல்ல, இங்க பசிக்குது, வேற வழியே இல்ல, நான் சாப்பிடவே இல்லை, நான் நடந்து அங்கங்க போயிட்டு வரேன், நான் பசியோட துடிச்சிட்டு இருக்கேன், நீ இன்னைக்கு இதை சாப்பிடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, நீ ஏன் கழுவ பிச்ச, ஏன் கசக்கி சாப்பிட்ட அப்படின்னு சொன்னா அது நியாயமா? ஆண்டவர் இயேசு இதைத்தான் சொல்றாரு. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு விதிவிலக்கு இருக்கு. அந்த விதிவிலக்கு யாருக்காக கொடுக்கப்படுகிறது? மனிதர்களுக்காக கொடுக்கப்படுகிறது. மனிதனுடைய நலன்கள் என்பதே மிக மிக முக்கியமே தவிர சட்டங்களை அப்படி வச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ இந்த சட்டம் ஆம்புலன்ஸுக்கும் தான் பொருந்தும். அப்போ ஆம்புலன்ஸ் நின்றுதான் போகணும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்ம வழி விடுறோம்? அதை ஏன் ஏத்துக்கிறோம்? அப்போ ஏதோ ஒண்ணு அதையும் தாண்டி, சட்டத்தையும் தாண்டி மிக முக்கியமானது ஏதோ ஒன்று இருக்கின்றது. அது மனித உயிராக இருக்கின்றது. இங்க அதே தான் நான் பொருத்தி பார்க்கணும். ஆண்டவர் இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த ஓய்வினாலும் மானிட மகனுக்கு உட்பட்டதே, மனிதர்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுவி. மானிட மகனுக்கு உட்பட்டதுன்னு ஏன் சொல்றாரு? அப்போ ஓய்வு நாள்ல ஏன் ஓய்வு கொடுத்தாங்க? கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க போய் கோயிலுக்கு போகணும், கடவுளை பார்க்கணும், வேண்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சடங்குலாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அங்க குருவானவர் இன்னைக்கு நான் குருவானவர் பூசை வைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை பூசை வைக்கிறேன் ஓய்வு நாள்ல, இது தூக்குறது வேலை தான். ஓய்வு நாள் சட்டத்தைப்படி இது தூக்குறது ஒரு வேலை, அந்த வேலையை செய்யக்கூடாது. நான் இது தூக்குறேன். அப்ப இதை ஏன் ஏத்துக்கிறோம்? ஏன்னா இது கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்ற பலி, இது ஓய்வு நாள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டது. இதை நான் அந்த வேலையாக்குறதுனாலும் இது கடவுளுக்கு செய்யக்கூடிய பணியாக இருக்கின்றது. அதனால இதுக்கு விதிவிலக்கு இருக்கின்றது. இதை செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சட்டம் அங்கு இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சீடர்கள் யாரோடு இருந்தார்கள்? யார் கூட இருந்தாங்க? இயேசு கூட தானே இருந்தாங்க. இயேசு யாரு? இயேசு யாரு? மானிட மகன், கடவுள். அப்போ இந்த பலிகள் ஒப்புக் கொடுக்குவது, இந்த ஓய்வு நாள் எதற்காக அனுசரிக்கப்பட்டது? கடவுளுக்காக அனுசரிக்கப்பட்டது, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்காக அனுசரிக்கப்பட்டது. அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அங்கேயே இருக்காரு.
இவர் கூடவே சென்று ஆண்டவர் பணியை எங்கெல்லாம் செல்ல முடியுமோ இயேசுக்கு பதிலாக அவர்கள் நடந்து சென்று ஊர் ஊரா போய் போதிக்கிறாங்க. ஆண்டவருடைய பணியை அவர்கள் செய்கின்றார்கள். அப்போ அவங்க சாப்பிடுவதும் எந்த பணியை செய்வதற்காக சாப்பிட்டாங்க? ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக அவர்கள் அந்த கதிரை பிரித்து குய்ந்து கசக்கி உண்கிறார்கள். அப்போ அது ஆண்டவருடைய பணியை செய்வதற்கான ஒரு பணியாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மானிட மகனுக்காக தான் அந்த வேலை செய்யப்படுது. அப்போ மானிட மகனுக்கு சட்டங்கள் உட்பட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்களை காப்பாத்துற மாதிரி நமக்கு தெரியலாம். தப்பு செய்யறதுனால ஆண்டவர் காப்பாத்தல, மாறாக மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதையும் தாண்டி இந்த சட்டங்கள் கடவுளுக்காக ஒதுக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. நான் மானிட மகன் இருக்கின்றேன், எனக்காக அவர்கள் வேலை செய்கிறார்கள். அப்போ இதுக்கெல்லாம் அவங்களுக்கு விதிவிலக்கு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு நியாயப்படுத்தலை ஆண்டவர் இயேசு இங்க கொடுக்கிறார். அன்பானவர்களே, இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு முதல் வாசகத்துல நம்ம பார்க்கிறோம், நீங்க மத்தவங்களோட பெரிய ஆள்னு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இன்னைக்கு யாராவது நம்ம அப்படி நினைப்போமா? எல்லாரும் எனக்கு கீழே தான், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்ற அந்த மனநிலை தான் நமக்கு எப்பொழுதுமே அதிகமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதுதான் உண்மையும் கூட. அப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு தான் எல்லாம் தெரியும், அவன் என்ன நம்மளோட சின்னவன் தான், நமக்கு அப்புறம் பிறந்தவன் தான், அவங்க எல்லாம் ஏழை தான், அவங்க எல்லாம் கொஞ்சம் நம்மளோட கம்மியான ஸ்டேட்டஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய தெரிஞ்சிருக்கும். எந்த காலகட்டத்திலும் நாம் உயர்ந்தவர்கள் என்பதை அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு நாம் சமமானவர்கள், அனைவரும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த குறை சொல்ற வேலைக்கு நம்ம போக மாட்டோம், தப்பு கண்டுபிடிக்கிற வேலைக்கு நம்ம போக மாட்டோம். அப்போ ஆண்டவர் எல்லோரையும் சமமாக படைத்தார். நம்ம எப்பொழுது நம்ம நம்மையே தாழ்த்தி கொள்கின்றோமோ அப்பொழுது உயர்த்தப்படுகிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு எல்லாமே தெரியும் நினைச்சுக்கிட்டு இவருக்கு எல்லாமே தெரியும்பா அப்படின்னு யாராவது நம்ம கிட்ட கேட்கிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியாம போச்சுன்னா என்ன ஆகும்? அவமானமா போயிடும். என்ன இவ்வளவு பெரியாலும் உங்களுக்கு தெரியும் நினைச்சிட்டு வந்தா நீங்க தான் சொல்லிக்கிறீங்க ஊர்ல பெரியான்ட்டு, உங்கள்கிட்ட கேட்டா ஒன்றும் தெரியவே அப்படின்னா நமக்கு அவமானம் போயிடும். அப்போ மற்றொரு இல்லப்பா எனக்கு தெரியாதுப்பா, நீங்க படிச்சிருக்கீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னா நாம் உயர்த்தப்படுகின்றோம். எல்லா காலகட்டத்திலும் அடுத்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று நாம் தாழ்த்தி கொள்வதால் எப்பொழுதுமே நாம் தாழ்ந்து போவதில்லை, மாறாக ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் நம்மை உயர்த்துவார். எனவே இந்த கொரிந்திய மக்களுக்கு பவுலடியார் சொல்றாரு, அவங்க எல்லாம் ரொம்ப பெருமிதத்தோட நாங்கெல்லாம் பெரியவங்க அப்படின்ற அந்த எண்ணத்தோட இருக்கும் பொழுது இந்த அறிவுரை ஆண்டவர் தூய பவுலடியார் வழியாக அவர்களுக்கு சொல்கின்றார். எனவே இந்த ஒரு அறிவுரை நமக்கும் பொருத்தமானதாக இருக்கும். எனவே எந்த காலகட்டத்திலும் அடுத்தவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்ற அந்த எண்ணத்தை மேற்கொள்வோம். அதையும் தாண்டி அனைவரும் சமமானவர்கள், ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் என்ற அந்த ஒரு செய்தியை மனதில் வைத்துக் கொண்டு மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமது வாழ்வை என்றுமே ஆண்டவருக்கு உகந்த வாழ்வாக மாற்றிக்கொள்வோம். அன்னை மரியாதை வழியாக ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். ஆமென்.